பார்க்க போறோம்னா, குழந்தை பிறந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்ன்றத ஒரு டிராமா மூலமா நம்ம பார்க்கலாம். இப்போ எங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்கு, வாங்க என்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம். என் பேத்திக்கு முதல்ல கண்டா இல்ல இல்ல தேன்லாம் கொடுக்க கூடாது. ஐயோ இல்ல, என் பேத்தி சித்ரா பெரிய சிங்கரா வரணும், அதுக்குதான் கழுத பண்ணலாம். இல்ல இல்ல கழுத பால்லாம் கொடுக்க கூடாது. அதெல்லாம் இல்ல, சக்கரை தண்ணி தான் கொடுக்கணும், அப்பதான் நல்லா சத்து கிடைக்கும். இல்ல இல்ல சக்கரை தண்ணிலாம் கொடுக்க கூடாது. எதுவும் கொடுக்காதீங்க, குழந்தை அழுது தொண்டெல்லாம் வறண்டு போயிருக்கும், முதல்ல தண்ணி கொடுங்க. இல்ல இல்ல எதுவுமே கொடுக்காதீங்க. அப்போ என்ன கொடுக்கணும், என் குழந்தைக்கு என்ன கொடுக்கணும் எனக்கு தெரியும், வாங்க நான் சொல்றேன். முதல்ல கொடுக்க வேண்டியது தாயோட சீம்பால். சீம்பால் என்னன்னு சொல்றோம்னா நம்ம பொன் நிறுவனம் சொல்றாங்க. பொன்னா என்ன, தங்கம். தங்கத்தோட ஈக்குவலா இந்த பொன் நிறுவனத்தை சொல்றாங்க சீம்பாலை. சீம்பால் கொடுக்கறதால குழந்தைக்கு என்னென்ன நன்மைலாம் கிடைக்குதுன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி, அது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். எந்த ஒரு நோய், இந்த காலரா, டெங்கு, இந்த நோயெல்லாம் வராம தடுக்கிறதுக்காக இந்த சீம்பால் உதவி செய்யும். சீக்கிரமா செரிமானம் ஆகிறதுக்கு உதவி செய்யுது. குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அப்புறம் குழந்தை எந்த ஒரு நோயும் ஏற்படாம ஆரோக்கியமா வளர்றதுக்கு இந்த சீம்பால் உதவுது. இதை குழந்தை பிறந்த முதல் நாள்லேருந்து கொடுக்க தொடங்கினா குழந்தை ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு இந்த சீம்பால் உதவி செய்யும். பிறந்த குழந்தைக்கு ஸ்டார்டிங்லேருந்து சீம்பால் தான் கொடுக்கணும், வேற எதுவும் கொடுக்கக்கூடாது. சக்கரை தண்ணி, தேன் இதெல்லாம் கொடுத்தா குழந்தை ஆரோக்கியமா வளராது. இந்த மாதிரி நோயெல்லாம், வியாதி அந்த மாதிரிலாம் ஏற்படும். சீம்பாலை கொடுத்தாதான் ஆரோக்கியமாகவும் எந்த ஒரு நோயும் இல்லாமல் வளர்க்க குழந்தை.